கிட்டத்தட்ட 85% எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போட்டிருக்காங்க 2026ல. 2021ல 72%, 2016ல 74%. எப்படி திடீர்னு ஒரு 13% ஹை ஆச்சு? இன்னொரு 5% வந்திருக்கும். ஆனா இவங்க பண்ண வேலை அதையும் வரவிடாம ஆக்கிட்டாங்க. எப்படி இவ்வளவு பெர்சன்டேஜ் ஹை ஆச்சு? எல்லாம் இந்த ஒரே மனுஷன்தான் எல்லாத்தையும் திரும்பி வச்சாங்க. முக்கியமா யங்ஸ்டரை பாலிடிக்ஸ்க்கு திரும்ப வச்சவரு, வர வச்சவரு. நீங்க எங்க தாண்டா ஃபோக்கஸ் பண்ணும், எதுலடா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ண வச்சவரு. நேத்து வந்து கீழம்பாக்கத்துல வந்து ஒரு பெரிய இஷ்யூ, இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இஷ்யூ. ஆக்சுவலா சொல்ல போனா எங்க தொகுதியோட எம்எல்ஏ தான், எம்பி தான், போக்குவரத்து துறை அமைச்சர். எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ வந்துச்சு? வேணும்னே ஃபுல் பிளான்டா வச்சிருப்பாங்க. அவங்க நம்மளாம் எப்படி சொல்லல, பிளான்டு. அவங்க ப்ரீ பிளான்டு, முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இஷ்யூ வரணும், இந்த மாதிரி போக விடாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி போகல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அவங்க கமெண்ட்ல போயிட்டு, நீ ஏன் ஒரு நாளைக்கு முன்னாடியே போ, ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே போ அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி போனா அவனுக்கு லீவே தர மாட்டாங்க. ஓனர் கேட்டா ஒரு நாள் போதும் அப்படிம்பாங்க. 2 நாள் லீவு தர மாட்டாங்க. அவன் போக மாட்டேன்னா சொல்லுவான். அவனுக்கு எப்ப லீவு கிடைக்குதோ அப்பதானே போவான். அவங்க மத்தவங்க எல்லாம் சொல்ற மாதிரி ஏன் எலெக்ஷன் 2 நாள் வைங்க, வைக்க மாட்டாங்க. போய் ஒண்ணு ஒரு நாள் வச்சீங்கன்னா அதுக்கு ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணுங்க. அதுவும் அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து புதுசா வரவங்கள ஜெயிக்கவே விட மாட்டாங்க. ப்ரோ நான் கார்ல தான் ப்ரோ போனேன், ஆனாலும் என்னால போய் சேர முடியல ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டா, ப்ரோ ஃபுல்லா அந்த ரோடு, சென்னை ரோட்ல ஃபுல்லா சைட்ல கண்டெய்னர்ஸ் எல்லாம் நிப்பாட்டி, லாரி எல்லாம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, எப்படி ப்ரோ போறது, ஃபுல் டிராபிக் ப்ரோ அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நான்லாம் வந்து ஓட்டே போடல, யூஏல இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு என் ஓட்டு கூட கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளவு பேர் ஓட்டு கள்ள ஓட்டு போட்டிருப்பாங்க. நான் கூட நினைச்சேன், என்னடா இந்த டிஜிட்டல் மிஷின் எல்லாம் வந்துருச்சு இல்ல, கள்ள ஓட்டு எல்லாம் போட மாட்டாங்களே அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, ப்ரோ அதெல்லாம் ப்ரோ என் ஓட்டை எங்க வீட்டுல எல்லாம் போட்டிருப்பாங்க, கண்டிப்பா போட்டிருப்பாங்க ப்ரோ, ஓட்டுலாம் கண்டிப்பா ரிக் ஆயிருக்கும் அப்படிங்கிறாரு. தெரில, எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வேலையும் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ஏத்திருப்பாங்க இவங்க. ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம அண்ணன் தான் ஜெயிப்பாரு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஜெயிக்கணும்.